பண்டிகை பற்றி ஒருத்தர் பேசியிருந்தார், ஒரு அண்ணன் பேசியிருந்தார். அது வந்து தமிழர் பண்டிகை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு பொண்ணு வந்து மதுரைக்கார பொண்ணு வந்து அது தமிழர் பண்டிகை கிடையாதுன்னு சில அகநானூறு புறநானூரை பற்றிலாம் சொல்கிறாங்க. தமிழர் பண்டிகையோ அது வேறு பண்டிகை. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லாக கொண்டாடப்படுற பண்டிகை அது மேக்ஸிமம் இந்துக்கள் கொண்டாடுற பண்டிகை. தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்காதவங்க தான் அது வந்து தமிழர் பண்டிகை கிடையாதுன்னு அதை மாற்றி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 90% மக்கள் 95% மக்கள் வந்து இந்துக்கள் தான் அந்த தீபாவளியை ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதை மித்த மதத்தினர் வந்து இவங்களோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது தேவையில்லாத விவாதம். இவங்க 2 பேரும் பேசுறது நீங்களே கேளுங்க. அப்படி பேசுற ஒரு செய்தி என்னன்னா சப்பு 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 சப்புன்னு அறையிற மாதிரி நறுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க இந்த சகோதரி. இந்த வீடியோ சோசியல் மீடியால இன்னைக்கு வைரல். அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு வீடியோ. இந்த வீடியோல ஒரு மொரட்டு 65 பாக்குறீங்க. வெயிட் பண்ணி பாத்துக்கோங்க. தீபாவளி தமிழ் பண்டிகை. மதுரை தமிழ்நாடு நடக்குது. தமிழ்ல சொல்லிருக்கா. என்ன சொல்லிருக்கு? அருமீன் சேரும் அகநானூர்ல அருமீன் சேரும் அகநானூர் நடுநாள். எவ்வளவு நேரத்துல அகநானூர் கோத்துறீங்க? அங்கிள் அகநானூர்ல தீபாவளிங்கிற பேர்ல ஒரு பண்டிகை பத்தி குறிப்பே கிடையாது. அருமீன் சேரும் அகநானூர் நடுநாள்னா கார்த்திகை நட்சத்திரம் உச்சியில் இருக்கும் நிலா உண்மையடையும் இருசூழ்ந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் நடைபெறும் திருவிழாவை குறிக்கிறது. சரி மேல சொல்லுங்க. விளக்கீடு காணாத போதியோ திருமுறையில ஞானஸ்நானம் கையால் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ அதுவும் கார்த்திகை திருநாள் நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கு கார் பார்ப்பதுல மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்கார். நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கில் அதுவும் கார்த்திகை திருநாள் தான். நெல்லும் மலரும் தூய கைதொழுது நெடுநல்வாடையில மதுரை கணக்காரனார் பாடியிருக்கார். நெல்லும் மலரும் தூவி கைதொழுது நெடுநல்வாடை அதுவும் கார்த்திகை திருநாள் தான். தற்போது சின்ன தமிழர்கள் எல்லாமே தீபாவளி சொல்லல கார்த்திகை சொல்லிருக்கு. கார்த்திகை மாசம் தமிழர்கள் வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டாங்க அப்படின்னு எந்த தமிழ் இலக்கியம் ஐப்பசி மாசம் அமாவாசை காலையில வச்சு நல்ல நிகழ்ச்சி மத்த பத்தி தமிழர்கள் தீபாவளி அமாவாசை கொண்டாடணும்னா ஆரியர்கள் பழக்கப்படுத்த பண்டிகை. கார்த்திகை முழு பவர் தான் வீட்டுல விளக்கேற்றி தமிழர்கள் கொண்டாட பண்டிகை. இந்துக்கள் இந்துக்கள் தமிழர்கள் தலையில இதாண்ட பண்டிகை இதை கொண்டாடணும் தமிழர்கள் பண்டிகை எல்லாம் மறக்க வைக்கிறது சங்கீதமா இல்ல. தீபாவளி தமிழ் பண்டிகை. நீங்களே சொல்றீங்களா தீபாவளி தமிழ் பண்டிகையா? உங்களோட அங்கிள் அமித்ஷாவே வந்து சொன்னாலும் பொங்கல் தான் தமிழ் பண்டிகை, தீபாவளி தான் தமிழ் பண்டிகை. நீங்க அழுகிறீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், தீபாவளி குடும்பத்தோட மகிழ்ச்சியா கொண்டாடுறேன். அதுக்காக தமிழ் பண்டிகை ஏற்றுக்கணும்.